ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் நேற்று வந்து கேப்ஜெமினின்ற ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனே மேலே கார்ட்ஸ்லேயே வந்து லிங்க் தரேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஒர்க் தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா Protechsoft Technologies அண்ட் இது ஒரு சாஃப்ட்வேர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. அண்ட் இவங்க வந்து என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃப்ரெஷரை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ எது ரிலேட்டடான்னு பார்த்தீங்கன்னா ஜாவா அண்ட் எஸ்கியூஎல் இது ரிலேட்டடாக தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோலோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸை தான் ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனி கிராஜுவேட்டுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஒரு பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. பிகாஸ் இன்டர்வியூவில் வந்து ஏதாச்சும் டெக்னிக்கல் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்காக தான் நான் பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங்கில் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இல்லை வெப் அப்ளிகேஷன் வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். அண்ட் வந்து ஒரு சிஸ்டமில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்தால் அந்த எரரை வந்து கண்டுபிடிச்சா அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தாலே தெரியும் இது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் சைட் ரிலேட்டட் தான். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் சைட் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜாவாவில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து கிடைக்க 100% சான்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்கியூ ரிலேட்டடாக என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்காக குவரிஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட்டா பேஸ் டேபிளை வந்து டிசைன் பண்ணி அதில் வந்து அப்ளிகேஷன் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் குவரி வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி ஒர்க் தான். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டில் வந்து அலோகேட் ஆகிட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த ரோலுக்கான சிடிசி பார்த்தீங்கன்னா 4 lakhs per annum மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. எலிஜிபிலிட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனி கிராஜுவேட்ஸ் வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ரோலுக்கான பெனிஃபிட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 lakhs கிட்ட நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக. அண்ட் எக்ஸலண்ட் ஒர்க் என்விரான்மெண்ட். அண்ட் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டீம் மேனேஜ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கான வாக்கிங் டேட் பார்த்தீங்கன்னா 26 ஜூலை, அதாவது நாளைக்கு. அண்ட் வாக்கிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 PM to 4 PM. வென்யூ பார்த்தீங்கன்னா பசிஃபிகா டெக் பார்க், ராஜீவ் காந்தி சாலை, OMR, நாவலூரில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ இந்த ஜாபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.